கேக் மேலே வைக்கக்கூடிய கப்பிள்ஸ் பொம்மைங்களாம் தொடர்ந்து டான்ஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் ஒரு கேக்கில் இருக்க ஜோடி மட்டும் அதில் இருக்க ஒய்ஃப் பொம்மைக்கு ரொம்பவே சலிப்பாக இருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஆடி ஆடி அப்போ இந்த பொம்மை இன்னொரு பொம்மைக்கு கண்ணடிச்சு சிக்னல் கட்டும் போது ஒழுங்காக ஆடாதனால அவனோட கப்பல் வந்து இவளை அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். அதில் தான் அந்த பொம்மை கீழே விழுந்து அதோட கையே உடஞ்சிது. அவங்களோட ஃப்ரெண்டு பதறாங்க. அப்போது இந்த ஹஸ்பண்ட் பொம்மை வந்து அவளை வந்து தூக்குறான் எல்லாரும் முன்னாடி ஏதோ நல்ல மாதிரி. ஆனால் அவங்க கூடலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள தட்டி விட்டு அவங்களே மேலே ஏறுறாங்க. கஷ்டப்பட்டு மேலே வந்துடுறாங்க. அதை பார்க்குற அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்க ஹஸ்பண்டை தள்ளி விட்டு உடனே அந்த ஃப்ரெண்டுக்கோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த ஹஸ்பண்ட் அவளை கூப்பிடவே அவங்க போகாமல் நின்றுட்டு அவங்ககிட்ட இருந்து ஓடிறாங்க. உடனே இந்த ஹஸ்பண்டும் தடுக்க பார்க்குறாரு. அப்போ இந்த ஈவில் ஹஸ்பண்ட் வந்து அவனையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு அவங்ககிட்ட ஒரு கத்தியை கொடுத்து தாக்கலான்னு ரெடியாக வராங்க. இவங்க உடனே ஃபோர்க்கு அந்த ஸ்பூனை எடுத்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் நல்லா தான் ஃபைட் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த ஈவில் ஹஸ்பண்ட் கிட்ட அவங்களோட ஃப்ரெண்டு மாட்டிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு ஹஸ்பண்ட் வந்து என்னோட மனைவி கிட்டே கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை அடிச்சு போட்டுறாங்க. அப்போ தான் இவனோட நல்லா என்ன அவங்களுக்கு புரியுது. ஆனால் அந்த ஈவில் ஹஸ்பண்ட் திரும்புறாமே தெரில. உடனே கத்தி எடுத்துட்டு வந்து தாக்குற மாதிரி வரான். ஆனால் வலிக்கு அவன் கீழே விழுந்து நொறுங்கிடுறான். திருப்பி அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து இப்போ அவங்க கேக் மேலே ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்க.